இதிலிருந்து ஒரு பதிவாகுது, உங்களுக்கு முதல்வரும் ரசிகர் தான். ஊழலை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கம் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. செட்டிங் பண்ற தவிர எதுவுமே தெரியாது. இங்க கடனை உருவாக்கி ஊழலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் தலைவரை பார்த்து நீங்க ஏன் நடிச்சிட்டு இருக்கீங்க? இப்ப அதுவும் கொஞ்சம் அவர் போடுற பேண்ட் சட்டையை மாத்தி நடிச்சா கூட பரவாயில்ல. காட்சிவாதிகள் பேசிக் கொண்டிருப்பார்கள். நடிகர், அவருக்கு கொள்கை தெரியுமா அப்படிங்கிற விமர்சனம் இன்றைக்கு வரைக்கும் வைத்துக் கொண்டிருப்பார்கள். 75 வருடங்களாக கொள்கை பேசிய தலைவர்கள் இதுவரையும் என்ன மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள்? 2021 பிரச்சாரம் திமுக செய்த பொழுது தமிழகத்தை கடனில் செலுத்திய மாநிலம் அதிமுக 5 லட்சம் கோடியை விட்டு சென்றது. 15 வருஷமா 5 லட்சம் கோடி தமிழக அரசு வாங்கியது. இன்றைக்கு வந்த 4 வருஷத்துல 4 லட்சம் கோடி, இன்றைக்கு 9 லட்சம் கோடியாக கடன் சென்றுகிட்டு இருக்கிறது. பாலிசி ஃபெயிலியர்ஸ், கொள்கைகளை பேசி மேடைகளில் பேசி மக்களிடம் கவர்ச்சியை ஏற்படுத்தி, அந்த கவர்ச்சி மூலம் ஆட்சியை ஏற்படுத்தி, அந்த ஆட்சியின் மூலம் ஊழலை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கம் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது.